ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சக்ரி இருக்கு இல்லையா, சக்ரி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லைன் இந்த லைனை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சக்ரி இது வந்து ஃப்ளார் ஷேப் சக்ரி, நீடில் நம்பர் 24 அண்ட் சூயிங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக நம்ம வந்து சக்ரி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி ஸ்டிச், அதாவது பேக் ஸ்டிச், சேஃப்டி ஸ்டிச் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஒரு குட்டி சேஃப்டி ஸ்டிச் போட்டு அண்ட் ஒரு சக்கரியை மூவ் பண்ணி சக்கரி அந்த ரிங்கை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் உள்ள அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு ஸ்டிச். இது வந்து செகண்ட் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, அடுத்தது செகண்ட் ஸ்டிச் அண்ட் வெளியில் ஒட்டி ஒரு ஸ்டிச். இது வந்து மொத்தம் ஒரு சக்கரிக்கு வந்து நம்ம 3 ஸ்டிச் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சக்கரியை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டோமா உள்ள, அடுத்தது அதுக்குள்ளேயே இன்னொரு ஸ்டிச். ஓகேங்களா, குட்டியாக இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் சக்கரிக்கு வெளியில் இன்னொரு ஸ்டிச். மொத்தம் 3 ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் அந்த சக்கரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஏதாவது மேலே வந்து ஸ்டோன் ஒட்டும்போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்டோன் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகும். நம்ம இந்த குட்டி 2வது ஸ்டிச் போடாமல் நம்ம வந்து வெறும் 2 ஸ்டிச் மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோன் வந்து பர்ஃபெக்டாக அது உள்ளே வந்து ப்ளேஸ் ஆகாது. சரிங்களா, உட்காராது. ஸோ அதனால் நம்ம ஒரு சக்கரிக்கு 3 ஸ்டிச் வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் உள்ளே வந்து இன்னொரு ஸ்டிச், 2வது ஸ்டிச் அண்ட் 3வது ஸ்டிச். இந்த மாதிரி ஒரு சக்கரிக்கு 3 ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஃப்ளார் ஷேப் சக்கரி வந்து ஸ்டிச் பண்ணோமா. அடுத்தது வந்து ரிங் ஷேப், அதாவது ரிங் இல்லைன்னா சர்க்கிள், ரவுண்ட் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். இதுலேயே வந்து 3 ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, உள்ளேயே இன்னொரு ஸ்டிச், மொத்தம் 3 ஸ்டிச் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் அண்டு உள்ளே இன்னொரு ஸ்டிச், அந்த வெளியில் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி 3 ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயே நம்ம ஸ்டோன் ஒட்டலை அப்படின்னா, அந்த ஸ்டோனுக்கு பதிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டிச், ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு ஒரு சுகர் பீட் ஒன்று எடுத்து அண்டு உள்ளே 2வது ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதுலேயே வந்து நம்ம சுகர் பீடு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா, அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நாட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஜர்கான் ஸ்டோன் சொல்லுவோம். இது சக்கரிக்கு மேலே நம்ம ஸ்டிக் பண்ணுறது, அந்த ஸ்டோன் நேம் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ். அது வந்து பின்னாடி வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் எடுத்து பாருங்கள். பின்னாடி வந்து அந்த டைமண்ட் கட் ஷேப்பில் இருக்கா. ஸோ நம்ம நீடில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்படி டச் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம இதை ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். டிசைன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் பேக் நெக் பார்டர் டிசைனாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே புட்டாஸாகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு க்யூட்டாக தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.